ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த புத்தாண்டை நம்ம இனிப்போட தொடங்கணும் இல்லையா? அதனால இனிப்போட மட்டும் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இது கருப்பு கவுனி அரிசி. இதில் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன். மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் ஜலம் விட்டு நான் ஊற வச்சுட்டுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் 2 கப் ஜலம் விட்டு, ஆல்ரெடி ஒரு கப் விட்டுருந்தாச்சு இல்லையா? அதனால் மொத்தம் 3 கப் ஜலம் விட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். இந்த ஒரு கப் அளவுக்கான கவுனி அரிசிக்கு அதே ஒரு கப்பில் பொடிச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மண் தூசி இருக்கும் இல்லையா? அதுக்காக சைட் பை சைடு அது ஆகட்டும். கரைஞ்சாச்சு. நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேக வைக்கலாம். இது வேணும்னா நீங்கள் மூடி போட்டு இன்னும் 2 விசில் விட்டுக்கோங்க. இல்லைனா இது ஓப்பன்லேயே எப்படியே கொதித்து அந்த ஜலம் எவாப்ரேட் ஆகட்டும். 5 மினிட்ஸ் அந்த ஜலம் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுது. நல்லா வெந்தும் வந்துடுது. இந்த கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு நம்ம எடுத்து களைஞ்சு யூஸ் பண்ண முடியாது. ஓவர் நைட் இதை ஊற வைக்கணும். சேம் டைம் நீங்கள் வெந்துருக்கா அப்படின்னு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. வெந்தாச்சு. நீங்கள் ஜலம் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கோசம் அதை ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டாம். ஏன்னா இது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் அந்த ஒரு கப்புக்கு 3 கப் ஜலம் விட்டே நீங்கள் வேக விடலாம். இந்த அளவுக்கு பார்த்தா தெரியும் வெந்து வந்துடுது. இப்போ நாம் கரைச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிட்டேன். இது கொதிச்சு வரட்டும்னா கொதிச்சு இந்த வெல்லம்லாம் இதோட மேஷ் ஆகி ஈக்குவல் பதத்துக்கு வரட்டும். சிம்மில் வச்சுட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடவே இருக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கெட்டியாக எடுத்து போரும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினோடனே இன்னும் இறுகிடும்.
முன்னாடியெல்லாம் ராஜாக்கள் மட்டுமே இந்த அரிசியை யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாலாம். சாமானிய மக்கள்லாம் அதை பார்த்துட்டு இவ்வளோ நல்லா பளபளன்னு ஹெல்த்தியாக இருக்காளே, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம், இதனால தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட ஆரம்பித்த உடனே தான் தெரிஞ்சுதான் அவ்வளோ ஒரு ஸ்டெமினா வந்ததான் அவளுக்கு. இது சாப்பிட்றதுனால என்னென்னா ஜெனட்டிக்காக வர கேன்சரை கூட தடுக்க முடியலன்னா கூட ப்ரிவெண்ட் பண்ணுமோ, இதை காத்துக்கலாம். இதை சாப்பிட்றதுனால ஃபஸ்ட்டு பெனிஃபிட், எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. ஜீரண கோளாறு அந்த மாதிரி என்னென்ன வியாதிகளோ அத்தனையும் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு இதனால தான் சாப்பிட்றாங்க போல இருக்குன்னு சாப்பிட ஆரம்பித்த உடனே இந்த அரிசிக்கு டிமாண்ட் வந்திருக்கான். உடனே என்ன பண்ணாங்களாம், ராஜாக்கள்லாம் சாமானிய மக்கள்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை போட்டுட்டாங்களாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான இந்த அரிசியை நாம் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த தமிழ் புத்தாண்டில் நாமளும் இனிமேல் ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கும்போது எந்த வித டிசீஸும் நமக்கு வராது, பணம் காசு தேவையில்லை. டிசீஸ் இல்லாமல் இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா? அதுக்காகையாவது இந்த கருப்பு கவுனி அரிசியை நாம் அடிக்கடி ஞாபகம் வரும்போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் இதை கஞ்சியாக யூஸ் பண்ணலாம், பாயசமாக யூஸ் பண்ணலாம், சக்கரை பொங்கலாக யூஸ் பண்ணலாம். நார்மல் டேஸில் சக்கரை பொங்கல் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் மறக்காமல் ஊற வச்சாதான் இதை பண்ண முடியும், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் இது வேகாது. நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி இனிப்பான சக்கரை பொங்கல் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பெருமாளுக்கும் அம்சி பண்ணிவிட்டு நாமளும் சாப்பிடலாம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.